சட்டப்பேரவையில் இன்று இயற்கை வளங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறை, அதே போன்று தொழில்துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கின்றது. 3 முக்கியமான துறைகள் இன்று சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு வருகின்றன. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா முதன்முறையாக தனது துறை சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார். அதே போன்று செயற்கை நுண்ணறிவு, அதாவது டிஜிட்டல் சேவைகள் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு எல்காட் நிறுவனம், அதே போன்று ஐடிஎன்டி உள்ளிட்ட லேப்டாப் பர்ச்சேஸ் செய்யக்கூடிய முக்கியமான நிறுவனமாக இந்த ஏஐ துறை இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் ஐடி டிபார்ட்மெண்ட் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை என்று இருந்தது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சராக இருந்தார். தற்போது அந்த துறைக்கு வேளச்சேரியில் இருந்து எம்எல்ஏவாக வந்திருக்கக்கூடிய குமார் இதற்கான அமைச்சராக இருக்கிறார். அதே போல இயற்கை வளங்கள் துறையுடைய அமைச்சராக மைன்ஸ் மினிஸ்டராக பிரபு, காரைக்குடியை சேர்ந்த பிரபு இருக்கிறார். என 3 அமைச்சர்கள் முக்கியமான பதில் உரை ஆற்ற இருக்கிறார்கள். முக்கியமாக தமிழக அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு முக்கியமான துறையாக இந்த துறை என்பது இருக்கின்றது. இந்த இயற்கை வளங்கள் துறை மைன்ஸ், அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஆற்று மணல், அதே போல கிரானைட், அதே போல முக்கியமான தாது மணல் உள்ளிட்ட முக்கியமான துறைகள் அமைச்சர் பிரபுவிடம் வருகின்றன. 3 அமைச்சர்களும் பேச இருக்கிறார்கள். அதே போல அண்மையில் தமிழக அரசு வெளி மாநிலங்களுக்கு கனிமங்களை அனுப்ப மாட்டோம் என்ற ஒரு முக்கியமான தடையை வைத்திருக்கிறார்கள். அதில் கேரளாவுக்கு மற்றும் சில விதிவிலக்குகள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது குறித்தெல்லாம் எதிர்க்கட்சிகள் பேச இருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் ரகுபதி ஏற்கனவே மைன்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அதே போன்று தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சராக ஏற்கனவே இருந்தார். அவர் இந்த பரந்தூர் விமான நிலையம் ஏன் ரத்து செய்யப்பட்டது, இதனால் தமிழகத்துடைய தொழில் பாதிப்புகள் ஏற்படும் என்று அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைத்திருக்கிறது. 3வது, அதாவது விமான நிலையம், ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையம் நேற்றைக்கு முதலமைச்சர் 110 விதியின் கீழ் ரத்து செய்திருக்கிறார். எனவே அடுத்த இடம் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மத்திய அரசுக்கு கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது 3 இடங்களை தேர்வு செய்து அனுப்பினார்கள். ஒன்று திருப்பூர், ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், அங்கு வேடந்தாங்கெல்லாம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் திருப்பூர் என்பது கடற்கரை ஒட்டிய பகுதி, அங்கு கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கிறது. அதே போன்று இந்த பக்கம் மதுராந்தகம் பட்டாளம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டாளம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வருவதால் அங்கேயும் சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே 5000 ஏக்கர் ஒரு பெரிய விமான நிலையம் வேண்டும் என்று சொன்னால் தேவைப்படும். எனவே அது குறித்த அறிவிப்பு இன்றைய முதலமைச்சர் அல்லது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற முக்கியமான எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் இன்றைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியும் தனது நிலைப்பாட்டை தெரிவித்துவிட்டார்கள். சென்னைக்கு 2வது விமான நிலையம் அவசியம், அதற்கான இடத்தை தமிழக அரசு விரைவில் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது குறித்தெல்லாம் காரசாரமான விவாதம் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையில் திமுக சார்பில் 3 உறுப்பினர்களும், தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் 3 பேரும், அதே போல அதிமுக உறுப்பினர்களும் பேச இருக்கிறார்கள். ஏன்னா அதிமுகவும் இந்த இடத்தை ஏற்கனவே தேர்வு செய்த ஒரு இடமாக இருக்கின்றது. பரந்தூரை முதலில் தேர்வு செய்தது அதிமுக தான். ஆனால் நேற்றைக்கு OS மணியன் பேசும்போது திமுக இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் அந்த பசுமை வழி சாலை திட்டத்தை, குறிப்பாக இந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலையை கொண்டு வரப்போது விவசாயிகளுக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லி திமுக இரட்டை வடம் போவதாக OS மணியன் தெரிவித்தார். எனவே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இதனால் முக்கியமான ஒரு தருணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்த TRB ராஜாவும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த விமான நிலையம் வராமல் போனால் பெரிய அளவிலான தொழில் வளர்ச்சி தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே அது குறித்தெல்லாம் கூட இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் பேச வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு தொழில்துறை அமைச்சருடைய விளக்கம் என்ன என்பதை நம்ம பார்க்க வேண்டும். முதலமைச்சர் இன்றைக்கு காலை இந்த மின்சார ஏசி பேருந்துகள், குறிப்பாக சிவப்பு நிறத்தில் சென்னையில் 100க்கும் மேற்பட்ட புதிய ஏசி பேருந்துகளை தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளும் இருக்கின்றன. அதற்காகவும் தலைமைச் செயலகம் ஒரு பக்கம் ரெடியாகி கொண்டிருக்கிறது. நாளை பார்த்தீங்கன்னா மிலாடு நம்பி அரசு விடுமுறை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் உள்ளிட்ட துறைகளுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. மானிய கோரிக்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்ல கிட்டத்தட்ட தமிழக பட்ஜெட் ஒரு 4 லட்சம் கோடிக்கு போடுறாங்க. அது டிபார்ட்மெண்ட் வைஸுக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக தொழில்துறைக்கு 20,000 கோடி, நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகத்துக்கு ஒரு 30,000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த துறைகளில் அவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள்? இந்த மானிய கோரிக்கையை ஒரு அமைச்சர் கொண்டு அதை தீர்மானமாக குரல் வாக்கெடுப்பின் மூலமாக நிறைவேற்றினால்தான் அந்த துறைக்கு அந்த 30,000 கோடி செல்லும். அது அவர்கள் வரக்கூடிய மார்ச் மாதத்திற்குள் செலவு செய்ய வேண்டும், அதற்கு கணக்கு காட்ட வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள். என்ன மாதிரியான புதிய நேற்று கூட பள்ளிக்கல்வித்துறையில கடந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. புதிய அறிவிப்புகளை, புதிய சிந்தனையில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள்.
குறிப்பாக பாடப்புத்தகத்தை குறிப்பாக இந்த பேக் ஸ்கூல் பேக்குடைய வெயிட்டை குறைச்சிட்டு அவர்களுக்கு இந்த பயிற்சி அடிப்படையிலான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. நேற்றைக்கு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுடைய பேச்சு அனைவரையும் கவரக்கூடதாக இருந்தது. ஏன்னா அவரும் ஒரு அரசு பள்ளியில் படித்து வந்தவர் என்பதால் அவருக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் அவர் குறிப்பாக அனைத்து மாணவர்களும் எவ்வாறு ஹேண்டில் செய்ய வேண்டும் என்பது குறித்து பேசினார். அதே போல ஸ்லோ லேர்னர் என்ற ஒன்றே கிடையாது, அதாவது மெதுவாக கற்பவர் என்றே கிடையாது, தன் வேகத்தில் கற்பவர் என்ற ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும் என்றும் அவர் சொன்னார். குறிப்பாக பல தகவமைப்புகளை இந்த பள்ளிக்கல்வித்துறையில் மாற்றங்கள் செய்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக பள்ளி பாடப்புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக இந்த கரிக்குலம் கமிட்டி பாடத்திட்டம் உருவாக்குவதற்காக மயில்சாமி அண்ணாதுரையில் ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் என்பது குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். எனவே நேற்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான மானிய கோரிக்கை நகராட்சி நிர்வாகம் முதலமைச்சருடைய துறை இருந்தது. அதனை தொடர்ச்சியாக மொத்தமாக செய்தி விளம்பரம் மற்றும் எழுதுபொருள் அச்சு உள்ளிட்ட துறைகளுடைய மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. அது குரல் வாக்கெடுப்பலம் நாளை 6 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பாக பழைய விஸ்வநாதன் 2009 அவர் எம்பியாக இருந்தார். அவர் கடந்த காலங்களில் 1984 60 எம்எல்ஏக்களை பெற்றும் எங்களால் ஆட்சி அமர முடியவில்லை, ஆனால் இந்த முறை 5 எம்எல்ஏக்களை பெற்றாலும் 2 அமைச்சரவை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர், அதற்கு நன்றி என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தற்போது இந்த அரசாங்கம் இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு புதிய அமைச்சர்களுடைய செயல்பாடு, குறிப்பாக செயற்கை நுண்ணறிவுத்துறை ஏஐ டிபார்ட்மெண்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஐடி மற்றும் ஏஐ மினிஸ்டராக புதிதாக வந்திருக்கிறார். அவரும் ஒரு பிஹெச்டி பட்டதாரி. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பற்றி பார்க்க முடியும். அதே போல காரைக்குடி பிரபுவும் ஒரு இளம் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கிறார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதும் ஆவலாக அனைவரும் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். முதலமைச்சர் 110 விதியின் கீழ் ஏதாவது அறிவிப்பை கொடுப்பாரா என்று பார்க்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு எந்த பிரச்சனையை எழுப்புகிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். அதேபோல நேற்றைக்கு அதிக அளவில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கே நேரு பல்வேறு முக்கியமான விவாதத்தில் இருந்து நின்று பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதேபோல கொறடா வேலுவும் அவ்வப்போது பேசினார். அதே போல எதிர்க்கட்சிகள் குறிப்பாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் செய்து வருகிறார்கள். நேரலையில் அனைத்துமே மக்களுக்கு செல்வதால் அனைத்து நாட்டு மக்களுமே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரும் பர்ஃபார்ம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு இளம் எம்எல்ஏ உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய் என்பவர் பேசும்போது 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தங்களுடைய தொகுதிக்கு எதுவுமே செய்யலை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அதே போல சிந்து குடியாத்தம், ஏற்கனவே காமராஜர் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி குடியாத்தம், அந்த தொகுதியிலிருந்து ஒரு டீச்சர் முடித்தவர், அதாவது டெட் எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் எல்லாம் எழுதி வெற்றி பெற்றிருப்பதாக ஒருவர் பள்ளிக்கல்வி உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசினார். முதலமைச்சர் 110 விதியின் கீழ் 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு பொறுத்தவரை காரசாரமான விவாதம் நடைபெற இருக்கும். அதே போல பரந்தூர் விமான நிலையம் குறித்த விவாதம் அதிக அளவில் இருக்கும். அடுத்த வாரத்தில் முதலமைச்சருடைய காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. சமூக நலத்துறை இன்னமும் நடைபெறாமல் இருக்கிறது. அந்த துறை தொடர்பாக வேளாண் துறை, கால்நடைத்துறை புதிய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எவ்வாறு செய்கிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கு பொறுத்தவரை சட்டமன்றம் காலை 9:30 மணிக்கு கூடும். குறிப்பாக வியாழக்கிழமை முதல் கேள்வி பதில் நேரம் இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இதுவரை இல்லாமல் இருக்கு. ஏன்னா புதிய அமைச்சர்கள் நிறைய பேர் புதுதாக வந்திருக்காங்க. அவர்களுக்கு தற்போது பதிலளிப்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் தற்போது வியாழக்கிழமை முதல் இந்த வினாக்கள் விடைகள் நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளுமே நேரலையில் தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிறது. வாதங்களும் எதிர்வாதங்களும் நடைபெற்று வருகின்றன. அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அவ்வப்போது புதிய எம்எல்ஏக்கள் பலரும் நேற்று ஆத்தூர் எம்எல்ஏ பேசினார். இது போன்று பல எம்எல்ஏக்கள் மொடக்குறிச்சி சண்முகம் பேசினார். எனவே பல எம்எல்ஏக்களும் தொடர்ச்சியாக புதிய எம்எல்ஏக்களுக்கும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் வாய்ப்பு கொடுத்து வருகிறார். குறிப்பாக துணை சபாநாயகரும் நேற்றைக்கு அவையில் ரொம்ப நேரம் இருந்து, குறிப்பாக துறையூரிலிருந்து வந்திருக்கும் வெற்றி பெற்று இளம் வயதில் வந்திருக்கக்கூடிய துணை சபாநாயகர் ரவிசங்கரும் சட்டப்பேரவைக்கு நேற்றைக்கு வந்திருந்து பல்வேறு விதமான வாதங்களை அவரும் கேள்விகளை கேட்கிறார். அவரும் அவையை நல்லாக நடத்துவதாக மூத்த செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த ஒரு தமிழக மக்களே அதிகமாக இந்த செஷனை இந்த நாடாளுமன்ற எப்படி இப்ப லைவ்ல பார்ப்பாங்களோ அதே போன்று இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரையும் நேரலையாக மக்கள் பார்த்து வருகிறார்கள். என்ன அறிவிப்பு இருக்கும், தொழில்துறையில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் இருக்கும், அதே போல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு திமுக ஆட்சியில் நடத்தப்பட்டது, அதிமுக ஆட்சியிலும் நடத்தப்பட்டது. அதே போன்று இந்த ஆட்சியிலும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படுவது குறித்து வாய்ப்புகள் இருக்கும். அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர் இளம் சிவகாசியிலிருந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அவர் இளம் அமைச்சராக இருக்கிறார். கடந்த காலங்களில் மூத்தவர்கள் தான் அமைச்சராக ஒரு இளம் வயதிற்கு ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக தமிழகம் வந்து தென்னிந்தியாவின் டெட்ராய்ட் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிக அளவிலான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதே போல எலக்ட்ரானிக் உற்பத்தி எல்லாம் அதிக அளவில் நடைபெறுகிறது. குறிப்பாக விமான நிலையங்கள்லாம் குப்பம் போன்ற வடமாநிலங்களுக்கு செல்வதாகவும் புகார்கள் இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான அறிவிப்பை இன்றைக்கு வெளியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த இடம் சென்னையில வந்து பரந்தூருக்கு பதிலாக வேற என்ன இடம், அதே போல அங்க கையகப்படுத்தப்பட்ட நிலம் வேற என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்பது குறித்த அறிவிப்பும் இன்று வெளியாக வாய்ப்பு இருக்கிறது.